ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதாவது பற்றி பார்க்க போகிறோன்னா 2024 ரிலீஸ் ஆன வேஸ்டட் ஃபிலிம்ஸ்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேஸ்டட் ஃபிலிம்ஸ்னால் என்ன மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில படங்கள் வந்து வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் தெரிஞ்சிருக்காது. மக்கள் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள் வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ண மிஸ் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து கண்டிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க. இப்படி அந்த படத்தை கொண்டாட மறந்த ஒரு சில முக்கியமான நல்ல படங்கள்லாம் வந்து என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தென் உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது தங்கலான். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் வந்தது. பிகாஸ் ஆஃப்டர் சார்பேட்டா பரம்பரை பாரஞ்சித் சார் மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் விக்ரம் சார் வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பார்ப்பா, இந்த மாதிரி கெட்டப்லாம் இருக்கு, இந்த படம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் வந்தது. பட் படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய மிக்ஸ்டு ரியாக்ஷன், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது. மெயினாக சொல்லப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. தென் இதை தாண்டி தூய தமிழில் பேசுறது, இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகல அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை சொன்னாங்க. தாண்டி கதையில சில இடங்கள்ல ஒரு ஸ்லோனஸ் இருந்தது. மற்றபடி ஆக்டிங் வைஸா இருக்கட்டும், டெக்னிக்கலி எல்லாத்தையும் ஒரு சூப்பரான படம். ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூ நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே அப்போ ஒன்று பேசினாங்க, இப்போ ஒன்று பேசினாங்க. ஸோ அது மாதிரி அவங்களோட தாட்டே வந்து மாத்திக்கிட்டாங்க. டெஃபினட்டா இது வந்து நல்லா ஓடி இருக்க வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால இந்த படம் வந்து பெருசா ஸ்ட்ரைக் ஆகாம போயிருச்சு. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது கடைசி உலக போர். ஸோ ஹிப்ஹாப் தமிழா சார்னால ஒரு காமெடி ஃபிலிம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமனிட்டி எடுப்பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த படங்களும் பெருசா போல, இவரோட படம் என்ன பண்ணிட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ்ல தான் வந்தாங்க. பட் டீசர் ட்ரெயிலெலாம் வேற அளவு சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. விஷுவலியும் இவ்வளோ பிரம்மாண்டமா ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடியூசராகவும் வந்து டேரக்டராகவும் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி எல்லாமே இருந்தது. அந்த படத்தை கண்டென்ட்டும் சூப்பராக இருந்தது, மேக்கிங் வைஸ், ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்மள வந்து போரே பண்ணல. நிறைய இடங்கள்ல நல்லா கிரிப்பிங்காக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஸோ அந்த ஒரு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுல பாதி படம் சீக்கிரம் போய் முடிஞ்சிச்சு. இப்படி இருக்கக்கூடிய படத்தை ஏன் கொண்டாட தவறுனாங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஓட்ட பட்ஜெட்டே அவரால் எடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் கிடைச்சிருந்தது. பட் இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி பெருசா கிளிக் ஆகல. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டமே ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படம் வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை பேஸ் பண்ண ஒரு கதை. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் கிரிக்கெட், அதில் இருக்கக்கூடிய கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், இதை வச்சு என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளோ வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை வந்து எப்படி தாண்டி வராங்க, இது மாதிரியான ஒரு நார்மல் ஸ்டோரி தான். பட் அதில் ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு கேமை வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அது இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. பட் கலெக்ஷன் வைஸ் ரொம்ப பெரிய கலெக்ஷனும் பண்ணல. ரிவ்யூ வைஸும் ஓஹோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாவும் இது போகல. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் இது வந்து பலருக்கும் போய் சேர்ந்தது. பலரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. பட் தியேட்டர்ல வந்து அந்த ரெகக்னேஷன் இந்த படத்துக்கு கிடைக்கல. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ இந்த படத்தில் ஆக்டர் விமல் நடிச்சிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் கருணாஸ் நடிச்சிருப்பாரு. விமல் ஆக்டரோட அந்த ஒரு லாஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரில. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டரோட படமா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட இன்னொரையும் நீங்கள் இந்த படம் பார்க்காம நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெஸ்ட் படங்கள்ல இந்த படமும் ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்கிரீன் பிளே, அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜேர்னியை வச்சு தான் கதை. அதில் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்குது, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை அந்த 2 கேரக்டர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலாக இந்த படம் வந்து முடிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா இந்த ஒரு வருஷத்துல வந்தது. பட் தியேட்டர்ல இந்த படம் பெருசா போகல. ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன், இது வந்து தியேட்டர்ல பார்த்துருக்கணும், ஐயோ நல்ல படம், இதை கொண்டாட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடிக்கு அப்புறம் இந்த மாதிரியான பேச்சுகள், சலசலப்புகள் ஏற்பட்டது. அது வந்து பொதுவாக நடக்கிறது தான். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது கொட்டுக்காளி, த அடமண்ட் கேர்ள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் இந்த படம் போகும். தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்றதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேயே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கரெக்டான முடிவு தான் எடுத்தாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரியான படத்தெல்லாம் போட்டு காமிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒன் ஆஃப் த கிரேட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஸ்லோ அப்படின்றது வந்து மற்ற கமர்ஷியல் படங்கள்ல இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆர்ட் படத்துல ஸ்லோ தான் அழகே. அதை வெளிநாட்டுக்கார உட்காந்து பார்க்கறதுக்கு தயாரா இருக்கான், ஆனா உள்ளூர்கார அதை பாக்குறதுக்கு வந்து தயாரா இல்ல. அந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல. அதாவது ஆர்ட் ஃபிலிம்ன்றதே நீங்க தேடி கண்டுபிடிக்கணும், நீங்க அதை உணரணும், உங்களுக்குள்ள அது தனிப்பட்ட மாற்றத்தை தான் ஏற்படுத்துச்சு. இது மாதிரியான விஷயங்களை உள்நிறுத்தி தான் ஆர்ட் ஃபிலிம்ஸ் என்னைக்குமே இருக்கும். கமர்ஷியல் படங்களை பார்த்து என்டர்டைன்மெண்ட்டை பார்த்தே பழகணும். உங்களுக்கு இந்த படம் ஒரு குவிஸ் கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இந்த படத்தை கழுவி ஊத்துறாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. இது மாதிரிலாம் போச்சு. ஓடி ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய ரிவ்யூவர்ஸ், நிறைய டீகோடர்ஸ், நிறைய ஹிடன் டீடைல்ஸ் போடக்கூடியவங்கலாம் பார்த்து ஓ இதெல்லாம் டைரக்ட் இப்படி சொல்ல வந்திருக்கு
இருக்காரா, டேரக்டர் இது மாதிரி நமக்கு வந்து கொடுக்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா நல்ல படமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. என்னதான் இருந்தாலும் ஒன்னது தான் போனது அப்படின்ற மாதிரி ஆனனால இந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிமா ஒரு வேஸ்டட் ஃபிலிமா மாறுச்சு. லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது மெய்யழகன். கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் சேர்ந்து டேரக்டர் பிரேம்குமாரோட டைரக்ஷன்ல வந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. 96 படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எமோஷனலி அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம். பர்சனலா எனக்கு என்னமோ ஒரு மாற்றத்தை ஒரு ஃபீல் குட் ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்க தவறல இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இப்போ வரையும் என்னோட தாட் ஒன்று தான். ஆனா நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய மிக்ஸ்டு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. கருத்தூசி போடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை டெலீட் பண்ண வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க இந்த படத்தை. தியேட்டர் ரிலீஸ் ஆன படத்தை ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடடா சூப்பராக இருக்கு, ஆஹா என்ன ஒரு காவியம் மாதிரி இருக்கு கதை, அடடா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போட்டு இதை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் ஒரு டெம்ப்ளேட் வேர்டு இருக்குல்ல அது வந்து போட்டாங்க. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆனது போனது தான் அது ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த வேஸ்டஸ்ட் ஃபிலிமா மாறுச்சு. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு படம், எனக்குள்ள வந்து மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இது வந்து கண்டிப்பாக இந்த லிஸ்ட்ல டாப் 2ல இருந்தே ஆகணும். ஸோ ஃபைனலி இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஜமா. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நானுமே தகுதி இல்லாதவன். ஏன்னா நான் சொன்னால ஒரு டெம்ப்ளேட் வேர்டை வந்து ஒன்று போட்டுருவாங்கப்பா ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம். அந்த ஒரு வேர்டை இந்த படத்துக்கு நானுமே போட்டேன். ஏன்னா இந்த ஆக்டர் வந்து எனக்கு ஃபெமிலியரான ஆக்டர் இல்லை, டேரக்டரும் அவர் தான், என்ன பண்ணியிருக்க போகிறார், எனக்கு ட்ரெய்லரும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு என்னமோ ஒரு டபுள் மைண்டடில் இருந்ததுனால இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கல. ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ நல்லா இருக்கே அது இதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பட் என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆஃப்டர் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்தது. ஒரு கூத்தாடி அவருக்கு அந்த கூத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த கலைக்கும் கலைஞனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து மீண்டு அந்த கலையும் கலைஞனும் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு அழகான கதை. அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட், டைலாக்ஸ், அவரோட ஆக்டிங் எல்லாமே தூக்கி சொறிட்டாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மொத்த இந்தியன் பிலிமோட கமர்ஷியல் பிலிம்ஸ், அதாவது காசை மட்டுமே குறி வச்சு வந்த படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த அளவு ஒரு டெபியூ டைரக்டர், ஒரு டெபியூ ஆக்டர் அவரே நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆக்டிங், இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே டாப் நாச் அப்படின்ற மாதிரி இருந்தது. லிட்டரலி என்னைய நானே திட்டிக்கிறேன் போது ஆக்சுவலா அப்போ உங்களோட தாட்ஸுமே அதுவாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா நீங்களுமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பார்க்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து கூடி சீக்கிரமே, அதாவது தியேட்டர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்து ரெகனைஸ் பண்ணி பாராட்டி ரிவ்யூஸ்லாம் நல்லா கொடுத்து அதுக்கப்புறம் டேரக்டருக்கு ஒரு நல்ல பேருக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது. பட் இருந்தாலும் பிசினஸ் வைஸ் பெருசா போகாத டிராபேக்கா இந்த ஒரு படத்துக்கு இது வந்து அமைஞ்சிச்சு. ஒரு ஒன் ஆஃப் த வேஸ்டட் ஃபிலிமா ஜமாவுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட லிஸ்ட்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் இல்லை நீங்கள் இது மாதிரி நினைக்கக்கூடிய படங்கள் எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நினைச்சிங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.